Welcome to my channel for the part 3 series of BRS format for the subtraction of format of the BRS. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நம்ம பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கோட நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சீரீஸில் நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து லெஸ் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், check paid into the bank but not yet credited by the bank. நம்ம செக் கொண்டு போய் பேங்க் ட்ராப் பாக்ஸில் வந்து செக்கோட ட்ராப் பாக்ஸில் வந்து செக்கை கொண்டு போய் போட்டுட்டோம். ஆனால் அது வந்து இன்னும் பேமெண்ட் ஆகலை அப்படிங்கிறத வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். Check paid into the bank for collection but dishonored by bank. நம்ம பொதுவாக போய் பேங்க்கில் போட்டோம் அப்படின்னா ஒன்று வந்து செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க, அப்படின்னா செக் வந்து டிஸ்ஹானர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து செக்கை வந்து எப்போதுமே ஹானர் பண்ணணும். ஹானர் பண்ண மீன்ஸ் செக் அப்படின்னு இருக்கிறத விட நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செக்கை பின்னாடி வந்து 2 டேஷ் போட்டு அனுப்பணும். அப்படி இல்லை அப்படின்னா செக்கை வந்து டிஸ்ஹானர் ஆகிடும். அதுக்கப்புறம் டைரக்ட் பேமெண்ட் மேட் பை த பேங்க் அக்கார்டிங் டு ப்ரியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லோன் எடுத்திருக்கோம், இல்லை நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு எஃப்டிஓ இல்லை ஆர்டிஓ நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பண்ணியிருக்கோம் பேங்க்கில் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்போம் இல்லைங்களா. மாதம் வந்து 10ஆம் தேதி என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இவ்வளோ ரூபாயை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்போம். அந்தபடி வந்து அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்லேருந்து வந்து டெபிட் ஆன அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல நம்ம காமிக்கணும். டைரக்ட் பேமெண்ட் மேட் பை த பேங்க் அக்கார்டிங் டு ப்ரியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பேங்க் சார்ஜஸ் அண்ட் கமிஷன் சார்ஜ் பை த பேங்க். நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம மொபைல் பேங்கிங், இன்ட்ரெஸ்ட்டு, மினிமம் பேலன்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஏதாவது பேமெண்ட்டை பண்ணோம்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து வந்து பேங்க் வந்து நம்ம சார்ஜஸ் எடுத்துப்பாங்க. மினிமம் பேலன்ஸ் இல்லை, நம்ம நெட் பேங்கிங் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற சமயத்தில் வந்து பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதே மாதிரியே வந்து ஹாஃப் இயர்லி, அதுக்கப்புறம் வந்து ஆனுவலி க்ளோஸ்டு டைம்லலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து செக் இஷ்யூட் பட் நாட் omitted to be recorded in cash book. CB means cash book, as I already told you. Any wrong debit given by the bank in passbook. நம்ம ஏற்கனவே வந்து ராங் கிரெடிட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிஷன் பண்ண ஃபார்மேட்டில் வந்து பார்த்தோம். இப்போ வந்து ராங் டெபிட் பண்ணிருக்காங்க, அதாவது யாரோட அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து வந்து கேஷை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம இந்த அமௌண்ட்டை இது பண்ணிக்கிட்டா டெபிட் பண்ணதுனால நம்மளோட இது எல்லாமே வந்து கேஷ் புக் பேலன்ஸ். ஓகேவா. கேஷ் புக்கில் ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து லெஸ் பண்ணோம்னா நம்மளோட பேலன்ஸ் ஆஸ் பர் பிபி மீன்ஸ் பாஸ்புக்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இதோட வந்து நம்ம பிஆர்எஸ் இந்த ஃபார்மேட்டோட இந்த சீரீஸோட இந்த பிஆர்எஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு டாபிக்கோடு பார்ப்போம். Until then, bye and stay support me and follow me for the videos like this. Thank you.